காட்டில் தானடா ஸ்பீட் பிரேக்கர் வச்சு சாவடிக்கிறீங்க, இதுக்கிட்ட காட்டுக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கரு? யானைக்குட்டி என்னடா ஸ்கூல் காடா போகுது? அடா பாவிலடே, உங்கள் அக்கா போகிறதுக்கு அளவே இல்லைடா. ஒரு ரோடு போட்டிங்க கரெக்டு, அது எதுக்குடா ஸ்பீட் பிரேக்கரு காட்டுக்குள்ளே? அதுவும் ஐயோ முடியலடா. இதுவும் மலை ஏற்றம் தான். ஆனால் மலை ஏற்றமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரைவ் பண்ண முடியும். பேசிக் லெவலில் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் ஹில்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா இங்கே கொல்லிமலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரைவ். ஆனால் இங்கே வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது ரோட்ஸ் எல்லாமே. அது ஹில்லாக இருந்தால் கூட மவுண்டெயினாக இருந்தால் கூட மேனேஜபிளாக இருக்குது. பேசிக் லெவலில் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் ஒரு ஹில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க இங்கே கேன் ட்ரைவ் ஈஸிலி. ஸோ பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்தால் கூட டாப் ஸ்லிப்போட ஸ்டே எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ டாப் ஸ்லிப்பை தாண்டி தான் நம்ம வந்து பரம்பிக்குளத்துக்கே போகிறோம். எலிஃபேண்ட் சஃபாரி டாப் ஸ்லிப் அப்படின்னு நாங்கள் போகிறது. ஸோ சஃபாரி பண்ணணுன்னா இங்கே வரணும் போல். இந்த மூங்கிலெல்லாம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதனோட காட்டில் தான் இவ்வளோ பெரிய மூங்கிலெல்லாம் வளரும். ஸோ இந்த வளர்ச்சியோட எண்டு என்னன்னு பார்த்தா, மூங்கில் அந்த மரத்துலேருந்து அரிசி வந்து வரும். அதுதான் விதை. எப்போ மூங்கிலேருந்து அரிசி வருதோ அதான் மூங்கில் அரிசின்னு சொல்லுவோம். அதனோட லைஃப் வந்து எண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பல மருத்துவ குணங்களும் இருக்குது மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால. ஸோ தீஸ் டேஸ் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரிசியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். சத்துள்ள அரிசிகள், அதில் வந்து மூங்கில் அரிசி ஒன் ஆஃப் தட். யானை வந்து சாணம் போட்டு போயிருக்கு. மேபி ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சூப்பராக இருக்குது கேட்ஸு. Okay, down here, and from here to 2 kilometers for the accommodation. What's the name of that? Honeycomb. ஸோ நம்ம டாப் ஸ்லீப்பை தாண்டி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் உள்ளார போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ட்ரியில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு எங்கேருந்து வரோம் எல்லா டீட்டெயில்ஸ், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, நான் வந்து அதை போய்ட்டு இது மாதிரி நான் ஆல்ரெடி ஸ்டேட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து சிம்பிளாக ப்ரொசீஜர் முடிஞ்சது. ஸோ டே ட்ரிப்பாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சார்ஜஸ். பிகாஸ் பார்த்திங்கன்னா கேரளா என்ட்ரன்ஸுன்னு இதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு என்ட்ரன்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. ஏன்னா பெட்டர் லாங் ட்ரைவாக வர்றவங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்துட்டு நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் நம்ம உள்ளே போயிடலாம். இல்லைன்னா வந்து லைட் வெஹிக்கிளில் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு 1 hour டிஸ்டன்ஸை உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரணுன்னா கூட we are charging more. நம்ம ஸ்டே அங்கே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணதுனால டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஒரு கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் நமக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. கைடோடு சேர்ந்து அக்காமடேஷன் போகலாம். இல்லை நடந்து போகலாங்களா? எங்கே? இல்லை 22 கிலோமீட்டர் போகணும். 22. அப்போ நீங்கள் உள்ளே வந்துடுறீங்களா? நீங்கள் முன்னாடி உட்காந்து இப்படி வரணும்னா அவர் நான் ஸோ டென்டட் ஹெச் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஆனால் நம்ம போட்ட அக்காமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ 22 கிலோமீட்டர்ஸில் நம்ம வெஹிக்கிள் ஏதோ ஒன் வெஹிக்கிள்லே போகிறோம். இன்கேஸ் வந்து யாராவது டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணால் இந்த வெஹிக்கிளில், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வெஹிக்கிள்லேயே அவங்களே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளோட வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள்லாம் வெளியிலே பார்க் பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிள் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன டேமேஜ்? கடவு டேமேஜ் பரம்பிக்குளம் டேம். சர்க்கார் பகுதியில் பவர் ஒன்று அப்படி தான். சரி. அப்போ எங்களுக்கு மடல தண்ணி வரல அப்படின்னா நீங்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கீங்க எல்லா தண்ணியும் காட்டு போனாங்க. ஓகே ஈவினிங் சஃபாரியில் வேண்டாம். அங்கேருந்து அப்படியெல்லாம் நடந்து போகும். நடக்கிறது அலோடு கிடையாது. அதோட கூட இப்போ இறங்கி பார்க்குறது. சரி ஓகே.
எங்கே இருக்குல்ல? இல்லை சாரி ரைட்டில் செடிக்குள்ளே எல்லாம் இருக்குது. டியர் பார்க்கல சார். crocodile இருக்கு, அப்போ சேஃப் கிடையாது. மொத்தத்தில் இறங்கக்கூடாது கீழே. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மயிலங்க ரொம்ப சரி ஓகே. ஓகே எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. இங்கே முன்னாடி பேக்கு வந்தாச்சுன்னா தெரியாது சார், சுத்தமாக தெரியல. ஓகே ஓகே, ஆனால் கரெக்டாக கண்ணுக்கு தெரியுது, ஃபோட்டோவில் வீடியோவில் வராது. அங்கே போனால் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. அந்த வண்டி நிப்பாட்டி பார்க்குறாங்க. ஓகே. கொஞ்சம் லைட்டாக இறங்கலாமா? இல்லை இல்லை அங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியுது. அந்த வண்டி ஒரே இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஒரே இடத்துல நிற்க மாட்டேங்குது. ரெண்டு பேரும் சண்டை கட்டுருவாங்க. அங்கே வண்டி இங்கே தெரியல. மானும் இருக்கு. இல்லை அது ஓகே 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 ஓகே. நெட்டில் வச்சுக்கோன்னு தெரியுது. இந்த பக்கம் போகிறீங்களா? அங்கப்பா சுத்தமாக தெரியல. அந்த பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வயிற்றில் தான் இருக்கு. வண்டி செய்யணும். போகலாம் போகலாம் போகலாம். சூப்பராக தெரியும். ஜாலியாக விளையாடுறாங்க.
இது என்ன ஸ்டேங்க? ஸ்டே பண்ணுறது. இது எல்லாமே பரம்பிக்குளம் டேமோட சேர்ந்தது. தூணக்கடை நல்ல பெருசாக தான் இருக்குது. நல்ல தண்ணி பெருசாக வந்து பரம்பிக்குளம் டேம். வால்பாறை ஏரியா சின்ன கலர் பார்க்குறதுக்கு ஈவினிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். காரில் வந்து அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இமீடியட்டாக வி ஆர் கோயிங் ஃபார் ட்ரெக்கிங். ஹனிகோம்பில் நமக்கு கொடுத்த அக்காமடேஷன் ரூம் இது தான். ஸோ இது வந்து ஒரு இதிலே வந்து 6 ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க மொத்தமாக. ஸோ இதில் நமக்கு கொடுத்த அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது, ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இது 2 மெம்பர்ஸ் ரூமு. ஒரு 1 மெம்பர் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட ஒரு அடிஷ்னல் பெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து டேபிள் சேர் கொடுத்துருக்காங்க. தென் ஹனிகோம்பில் வந்த என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி செக்இன் டைம் வந்து 12 o'clock. ஆனால் நாங்கள் வந்தது வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு இப்போ 3:30 டைம் ஆகிடுச்சு. ஜங்கல் சஃபாரிக்கு வந்து அட்லீஸ்ட் 3 போட்டிருக்காங்க. 3:30 போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ஜங்கல் சஃபாரி போகிறோம். ஸோ அடுத்து இன்பிட்வீன் டீ டைம் இருக்குது. அடுத்து ட்ரைபல் டான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரைபல் டான்ஸை ட்ரைபலே பண்ணி பார்த்தது கிடையாது டேரெக்டாக. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ஹனிகோம்பில் ஸ்டே பண்ணால் இருக்குது. அடுத்து டின்னர். தென் அந்த நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெக்கிங் பேக் வாட்சிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 7 மணிக்கு. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பேம்பூ ராஃப்டிங் வந்து கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டேக்கான ஆக்டிவிட்டி ஹனிகோம்பில் இருந்தால் 1 டேக்கான ஆக்டிவிட்டி தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளாரி ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு ரூம் தான் இது. பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் டாய்லெட் தான். ஸோ திஸ் இஸ் த ரூம் டூர். மலையை குறைஞ்சு தண்ணி வந்து ஃபுல்லாக இங்கே தான் அங்கே போகுது. காமராஜர் சார் வெளியில் தான் எடுப்போம். எடுத்துக்கோ, சன்செட் 6 o'clock இங்கே வந்துருக்கு. தெரியுது பாருங்க, அதுதான் பரம்பிக்குளம் டேம். பரம்பிக்குளம் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கெல்லாம் வெஹிக்கல்ஸ் தான் நின்றுட்டு மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ
எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற டேம் இங்கே இந்த வியூ தெரியுது. இதான் டேம். வாட் இஸ் சாம்சங் பவர்ஃபுல் சாம்சங். இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற டேம் கூட அழகாக எடுத்து காட்டுது. வாழை கீழே தொங்க விட்டுட்டு தூங்குவோம். கிலோமீட்டர் 40 நிமிஷமா வந்துட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் சார் அங்கே மெயின் ரோடு. ரோடு நல்லா தான் இருக்கும். ரோடு இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஸ்பீடு தான் வரணும் நம்ம. எவ்வளோ நேரம் அது? ½ மணி 7 மணி. அழகி அங்கிருந்து திரும்பி பார்க்குறேன் யாரும் நம்மளை பார்க்குறாங்கன்ட்டு. இல்லைஜி எல்லா மரத்தையும் வெட்டாங்களா பிரிட்டிஷ். இந்த வாரத்தை மட்டும் வெட்டும்போது மரத்தில் ரத்தம் வந்து என்ன சொல்றது அவரும் ஃபோட்டோகிராஃபி. வண்டி எங்கே இருக்கு? அதிகமாக ஃபோட்டோகிராஃபிக்குள்ள போயிடுவாரு. இவன் எடுக்கிறாரா? நீ தான் நிற்கிறியா? யாரையும் எடுக்க மரத்தை எடுக்கிறார் மட்டும்தான். கேமரா தான் ஏற்கனவே அப்படிதான். இப்படி மூஞ்சி எப்படி நீட்டமா தெரியும். அவனை வேற கீழே இருந்து எடுக்கிறீங்க. இல்ல அவன் ஏற்கனவே எடுத்தா இப்படிதான் தெரியுமா? நானே எடுத்து கொடுக்குறேன். பாரு பிளாக் தான் மெயின். கையை கொஞ்சம் வெளில வச்சு போயிட்டு கப்பாயிட்டு வராது. உன்னை வச்சு படம்லாம் எடுத்திருக்காங்களா? பெரிய பைல்வான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வச்சு படம்லாம் எடுத்திருக்காங்கடா.
பைசன் கோலமாட்டான். ஃபீமேல் மாறி வச்சு அந்த மெயில் இந்த பேக் வந்தால் அந்த மெயில் நடக்குது. ஐயோ அத்தனை மீது சரி அத்தனை மேய்ஞ்சிட்ருக்கு. அடே மூஞ்ச காமிச்சிட்டு போடா. ஃபோட்டோ எடுக்கிறோமில்ல. இங்கே பாரு, இந்த பாரு எத்தனை நல்ல க்ளோஸில் இருக்கீங்க. தெரியுது. இல்லை ஆஃப் இல்லை, ஆட்டோமேட்டிக் தான். ஆஃப் தான். காலை வச்சோடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், அதை விட்டோன்னே ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். சைக்கிளோட மெயின் ஃபுட்டு பசுமாடு மாதிரி இருக்கு. மாட்டோட ஃபேமிலி தான். தெரியுது அது முகம். கண்ணு மட்டும் பிளாக்கா இல்லை, பசுமாடு தான் இருக்கு. ஓகே அல்கி கொஞ்சம் பார்க்கத்தான் இந்த நீங்கள் தான் காய்ச்சி கொடுக்குறீங்களா இன்னைக்கு? பாரா பக்கத்தில் இருந்து கொடுக்குறத. அழகனா அழகின்னு சொல்லிட்டேன், அழகன். பியூட்டி. சாப்பிட்டு இருக்கேன். போயிட்டு வரல. புள்ளிமான். பாருங்க கொம்பு. ஈவினிங் டைமில் நல்லா சைட் ஆகுது அனிமல்ஸு. 6:30 மணிக்கு இருக்காது. சன்செட் அப்படி இது வந்து கீழே இறங்கி கீழே இறங்கிடுச்சு. இவ்வளோ பர்டிகுலர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பெருவாரி பாலம் டேம். ஸோ ரிவர் பெட் எவ்வளோ ஃபீட் இருக்குது, டீப்பஸ்ட் ஓகே. 6:30 மணிக்கு இங்கே போகணும். போயிடும். அப்புறம் இது டான்ஸ் நம்ம இந்த டேமை தான் அங்கே வந்து பார்த்தோமா? இல்லை சார், அது வேற இல்லை. அதுவா? சரி சரி. இவ்வளோ அழகாக இருக்குது காட்டில் தண்ணி. அப்படியே வந்து தரிசனம் கொடுத்து அதான் முழுகிட்டு பாரு, காது சைடில் பாரு. இது என்ன ஒளிவிட்டு இருக்கு? அவங்க பயிற்சி பண்ண பெரிய
கிராஸ் பண்ணுறது அப்போ வந்துருந்துட போதுமா இங்கே பாரு இங்கே பாரு வேறு வந்து எப்போ மூவாங்க மற்றவங்க மறந்துடும் அண்ணன் வருது பார்க்குது வண்டி கிட்ட வந்து 5 கிட்ட வருது. நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடலாமா கூட்டமாக இருக்குது இதுவே கரெக்டாக தெரியலையே. போகலாம்ல போகலாம் எல்லாம் மாறி போகலாம் ஒரு கிளாஸ் மேலே ஏற்றிட்டு வெற்றிகரமாக யானை வந்து தரிசனம் கொடுத்தாச்சு. யானை, பைசன், அப்புறம் வந்து புள்ளிமான், காட்டுமான் எல்லா மானையும் கொடுத்தாச்சு. ஸோ டுவர்ட்ஸ் வந்து அக்காமடேஷன் போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரைபல் டான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நானுமே அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டேன். கைடு வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் ட்ரை தட். ரொம்ப இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்லி காரோட ஹெட்லைட்டில் தான் வந்து அந்த வெளிச்சத்தோட தெரிஞ்சு தான் அதில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இருட்டு கட்ட தான் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரோட்டில் வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சது எலிஃபேண்ட்டு தான் பார்க்க முடிஞ்சோம். மெயினாக எலிஃபேண்ட்டு, பைசன். நைட்டு வேறு மான்லாம் வர முடியுது நிறைய வரும். அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி மான் இருக்கும், பைசன் வரும், டைம் யானை வரும். எங்கே அங்கே முன்னாடியே முன்னாடி